நான் ஜோதிடம் பார்க்கின்ற பொழுது என்னை அறியாமல் சில வார்த்தைகள் விழுந்து விடும். சார், ஒரு சின்ன விஷயம். ஒரு ஆள் ஒரு பழைய கந்தலான ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்தாரு. அவர் பிறந்தது 1940. அதில் என்ன எழுதியிருக்குன்னா 1950. தப்பாக எழுதிட்டாங்க. நான் பாட்டுக்கு அடிக்கிறேன் ஒரு அரை மணி நேரம். சரிங்க சார், சரிங்க சார். அப்போ ஒரு ஆரணம் போட்டுக்கிறேன். ஆரணம் போடுகின்ற போது ஆயிலிய நட்சத்திரம். ஆருடத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ அந்த ஆயிலியம் அப்படின்னு பார்க்கும்போது என் தம்பி சொன்னார், அம்மிக்கல்னு சொன்னார். உங்கள் வீட்டில் அம்மிக்கல், ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு அடிக்கடி அம்மிக்கல் உடையும். கணவன்மார்களுக்கு மெதுவாக சொல்கிறேன், வம்பு பண்ணிடாதீங்க ஐயா, குழவி எடுத்து சாத்திடுவாங்க. அந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அதிதேவதை நாகர்கோயிலில் இருக்கின்ற நாகராஜர் கோயிலில் போனீங்கன்னா முன்னாடியே போய் அவங்களுக்கு 2,00,000 ரூபா பணம் கட்டினீங்கன்னா ஆயிலிய பரிகார தோஷம் செய்கிறாங்க. ஆக 27 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஆயிலிய தோஷ பரிகாரம் செய்கிறாங்க. அப்படி என்றால் அது எப்போ செய்யணும்? ஒரு பரிகாரம் எப்போ செய்யணும்னா, பூஜா விதி அகத்தியர் நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரத்தில் 6வது நட்சத்திரம் என்றைக்கு வருகிறதோ, நீங்கள் அஸ்வினி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 6வது நட்சத்திரம் திருவாதிரை. ஐயா சரிதானா? தப்பாப்பா பேசலையே, திருத்துங்க ஐயா. என்னங்க உபயோகப்படுத்துறதில்ல? அப்பதான், அதனால தான் ஆண்கள் தைரியமா இருக்காங்க. ஐயா, என் தங்கச்சி புண்ணியவாதி, அதனால அம்மி வச்சிருந்தா அவள் உங்களை அடிச்சிட மாட்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க துணைவியார் போனோம்னா முதல்ல வாய் நிறைய வாங்கன்னா, முதல்ல உட்காந்தன்னா காப்பி சாப்பிடுங்கண்ணா அப்படிம்பாங்க. ஒரு புண்ணியவதிங்க. ஏன்னா இவருடைய 7ஆம் இடம் அப்படி நல்லா இருக்கு. என்ன பண்ணுறது? பாதகஸ்தானமோ பாதகஸ்தானமோ இல்லை. உபய இலக்கணத்திலேருந்து அந்த ஆள் தப்பிச்சிட்டா மனுஷன். எங்களை மாரி ஆளுதான் மாட்டிக்கிட்டோம். ஏன் அந்த வேதனையை வாங்குறீங்க? வந்தாங்க, இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல. என் கார் எடுத்துகிட்டு எங்கிட்ட போயிட்டாங்க. தம்பி மணிகண்ட, ரொம்ப என் மேலே இறைவன் கோபம். உயிர் லக்னம், அதுவும் உபயம். உடல் மிதுனம். எப்படி பாருங்க, எப்படிங்க இவன் எந்த பக்கமும் எதிர்க்க கூடாதுன்ட்டான் ஆண்டவன். எனவே அந்த 6ஆம் இடத்திலே நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால், அதாவது 2, 4, 6, 8, 9 பரம மைத்திரை. ஐயா வணக்கம்.